أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله كما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري وهو عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. கணித்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையாகும். எனவே நான் உங்கள் முன் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வந்துள்ளேன். குர்ஆன், ஹதீஸ், ஈமான், ஆலா, தொழுகை, நல்லொழுக்கம் ஆகிய அனைத்து விஷயங்களும் சரியான வழியில் செய்வதற்கு மார்க்க கல்வியே அவசியம். இந்த கல்வி நம் ஈமானை பலப்படுத்துகிறது, நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது, பொய், கோபம், பொறாமை போன்ற கெட்ட குணங்களை தவிர்க்க உதவுகிறது. அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறார், குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அல்லாஹ் அறிந்தோரின் அந்தஸ்தை உயர்த்துகிறார். இன்னும் நம் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அண்டை வீட்டாரிடம் எப்படி பழக வேண்டும், வியாபாரம் சம்பாதிப்பது எப்படி ஹலாலாக்கிறோம் என்ற எல்லா விஷயங்களையும் மார்க்க கல்வியை கற்றால் மட்டுமே நம்மால் அறிய முடியும். மன் சலக தரீகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி பாதையில் நடக்கிறாரோ அவருக்கே அதன் மூலம் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கை வீடும் விளையாட்டை தவிர வேறில்லை. இந்த உலக வாழ்க்கை தற்காலிக வாழ்க்கை. மறுமை வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்துவோம், அதுவே நிரந்தரம். குர் ரப்பி ஜித்னி இல்மா. என்னடவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக என்று என் உள்ளத்தில் மார்க்கத்தில் உறுதியாக வைப்பாயாக என்று இந்த துஆவை நம்ம அதிகமாக கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மில் லா யன்ஃபஉ. யா அல்லாஹ், பயன் தராத கல்வியிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பயனற்ற கல்வியிலிருந்து உன்னிடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த துஆவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். எனவே உலக கல்விக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் விட மார்க்க கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ் தித்தியும் பழக்கத்தையும் பெற்று நம் அனைவரும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக, துஆ செய்வானாக என்று உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாமனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.